ஆக கூடுதலாக அநீதி இழைக்கப்படுற முஸ்லீம்கள் வாழக்கூடிய மாவட்டம் என்று சொன்னால் ட்ரிங்கோமலை மாவட்டம் தான். ட்ரிங்கோமலையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இந்த நாட்டில் இந்த மாவட்டத்தில் கூலிக்கு இருக்கிறாங்களான்னு கேட்கறதுக்கு தோன்றுது. இப்போ பிரச்சனைக்கு தீர்வு கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களே, பிரதி அமைச்சர் தெரிவிக்கிறார். இங்க உங்களையோட சென்ற வருடம் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் வரையில எதிர்கட்சியில் பார்லமெண்டத்தில் இல்லாத காலத்தில் கூட அவர் எதிர்கட்சி அரசியல் செய்கிற நேரம் இது விவசாயிகளோட காணித்தான் என்ன உங்களுக்காக வேண்டி குரல் கொடுத்தவர் இன்றைக்கு அவருக்கு பிரதி அமைச்சு பதவி எடுத்து கொடுத்து வைக்கிறாங்களே, அந்த கம்பெனிகள் வந்து இதை கேட்கிற நேரம் அந்த கம்பெனிகளோட பக்கத்துக்கு இருக்கிறாரு. அப்ப இந்த இருக்கிற அமைச்சர்கள் விலங்கல்ல சட்டவிரோதமான விஷயம் என்று அப்போ சட்டவிரோதமான விஷயத்துக்கு நீங்க ஆர்ப்பாட்டத்துக்கு துணை போனீங்க. இப்ப சட்டவிரோதம் சட்டம் பத்தி பேசுறீங்க. அப்ப அதே மாதிரி நீங்க இந்த விவசாய மக்களுடைய ஒரு விழாக்கு கூட வந்திருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு சட்டம் தெரியவில்லையா? இப்ப உங்களுக்கு சட்டம் தெரிய வருது. அப்ப சட்டத்தை பார்த்து தெரிஞ்ச சுட்டித்தான மக்கள் உங்களுக்கு வாக்களித்தாங்க. முஸ்லிம் அரசியல்வாதிகள் உங்களை ஏமாத்துங்க அடைத்து சுட்டித்தான மக்கள் உங்களுக்கு வாக்களித்தாங்க. ரஹீம், நான் மிஃப்லால் மௌலவி, ஐக்கிய சமாதான கூட்டமைப்புடைய தவிசாளர். இந்த நாட்டில் 25 மாவட்டங்களில் ஆக கூடுதலாக அநீதி இழைக்கப்படுற முஸ்லீம்கள் வாழக்கூடிய மாவட்டம் என்று சொன்னால் ட்ரிங்கோமலை மாவட்டம் தான். ட்ரிங்கோமலையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இந்த நாட்டில் இந்த மாவட்டத்தில் கூலிக்கு இருக்கிறாங்களான்னு கேட்குறதுக்கு தோன்றுது. காரணம் என்னென்னு சொன்னால், இதுக்கு முந்தின காலங்களில் கூட பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் இங்கே வந்து தலையீடு செஞ்சு குரல் கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், புல்மூட்டையில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் அண்ட் கோஆப்ரேஷன் இது பல பில்லியன் ரூபாய்கள் அரசாங்கத்துக்கு வருமானம் வருது எல்லா அரசாங்கம் மீற காலத்திலும் கடந்த 50 வருஷமாக. என்றாலும் கூட அதன் ஊடாக இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எந்தவித லாபமோ அபிவிருத்தியோ செய்யப்படுறது இல்லை. அதால் வரக்கூடிய லாபத்தால் தொழில் கொடுக்கறது கூட எங்களுக்கு தெரியும், சென்ற அரசாங்கங்களில் 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்து தான் தொழில் எடுத்தாங்க அந்த ஊர் மக்கள். அது மட்டும் இல்லாமல் அதனை தொடர்ந்து குச்சவெளி மீனவர்களோட பிரச்சனை. குச்சவெளியில் இருக்கிற மீனவர்கள் ஏதாவது ஒரு பிழை செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அவங்களோட போட் மோட்டர் வலை எல்லாமே சீஸ் பண்ணப்பட்டு ஜெயிலுக்கும் போயிட்டு வருவாங்க 3 மாதத்துக்கு. அதே அங்கால இருக்கக்கூடிய முல்லைத்தீவில் இருக்கிறவன் அதே தவற செஞ்சால் அவனை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அதனை தொடர்ந்து எங்களுக்கு தெரியும் சண்முகா வித்யாலயத்துடைய பிரச்சனை. அதனை தொடர்ந்து இப்போ புதுசாக உருவாக்கப்பட்டிருக்கிற நடந்தேறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த விவசாயிகளுக்கு எதிரான அட்டகாசமும் அட்டூழியமும் அநீதியும். நான் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செல்றேன், முதலாவதாக நீங்கள் குச்சவெளிக்காரன், புல்மூட்டக்காரன், கிண்ணியாக்காரன்றதை விடுங்க, கிழக்கான் என்ற இடத்துக்கு வாங்க. ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் கடந்த 25 வருஷமா யாருக்கெல்லாம் வாக்களிச்சிங்களோ அவர்களை நிராகரிங்க. இந்த பிரச்சனையை கூட அவர்கள்ட்ட கொண்டு போவானம். ஏண்டா கடந்த 25 வருஷமா நீங்கள் பிரதான 2 முஸ்லீம் கட்சிகளுக்கு வாக்களித்தவங்க. அப்படியான கட்டத்தில் இந்த உங்களோட விவசாய நிலங்களை இன்னும் உங்களோட தான் என்று சொல்லி உறுதிப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருந்தும் அவர்கள் அதை செஞ்சு தரல. அரசாங்கத்தில் பார்ட்னர்மாராக இருந்தாங்க, கேபினட் மினிஸ்டர்மாராக இருக்க கூட அதை செய்யலை. என்ன காரணம் என்று சொன்னால், அதில் உங்களோட வாக்காளர்கள்டையும் பிரச்சனை ஒன்று இருக்குது. உங்களை வழிநடத்தக்கூடிய உங்களோட ஊரில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுகள் உங்களோட வாக்குகளை அரசியல்வாதிகளுக்கு விற்றாங்க. அந்த அரசியல்வாதிகள் கொழும்புல கொண்டு போயிட்டு உங்களோட வாக்கை விற்றாங்க. இதுதான் செஞ்சு வந்தாங்க. இதுதான் உண்மை. அப்போ அவர்களூடாகவும் இந்த பிரச்சனை தீர போகிறது இல்லை. இப்போ அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்யறது? இந்த பிரச்சனைக்கு அடுத்த கட்டம் இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு. நீங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஓட் போட்டீங்களே ஜனாதிபதி, அவர் உண்மைக்குமே ஊழலுக்கு எதிரானவர், போதைப் பொருளுக்கு எதிரானவர், அண்டவர்களுக்கு எதிரானவர், இனவாதத்துக்கு எதிரானவர். அப்படி நம்பித்தான் ஓட் பண்ணினா அதைத்தான் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. ஆனால் அதனை தொடர்ந்து ஜெனரல் எலெக்ஷனில் இப்போ பிரச்சனைக்கு தீர்வு கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களே, பிரதி அமைச்சர் தெரிவிக்கிறாரு. இங்கே உங்களையோட சென்ற வருடம் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் வரையில் எதிர்கட்சியில் பார்லமெண்டத்தில் இல்லாத காலத்தில் கூட அவர் எதிர்கட்சி அரசியல் செய்கிற நேரம் இது விவசாயிகளோட காணித்தான் என்ன உங்களுக்காக வேண்டி குரல் கொடுத்தவர் இன்றைக்கு அவருக்கு பிரதி அமைச்சு பதவி எடுத்து கொடுத்து வைக்கிறாங்களே, அந்த கம்பெனிகள் வந்து இதை கேட்குற நேரம் அந்த கம்பெனிகளோட பக்கத்துக்கு இருக்கிறாரு. நாங்கள் அவருக்கு சேலஞ்ச் பண்ணுறோம், இது விவசாயிகளோட காணித்தான் என்றத இவர்களோட உரிமை பாதுகாக்கப்படணும் என்று சொல்லி
நாங்கள் அவரோட டிபேட்டுக்கு தயாராக இருக்கிறோம். அரசாங்கத்தில் ஈக்கிற காலத்தில் ஒரு நிலைப்பாடும், அப்போ விவசாயிகள் பக்கமும் இப்போ கம்பெனிகள் பக்கமும். இந்த ரெட்ட வேடம் வானம். ஏன்னா தூய்மையான அரசியல் செய்யக்கூடிய கட்சி தானே இது. இப்போ என்பியுடைய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க, தூய்மையான அரசியல் செய்கிறோம் என்று. அப்படி இருக்கக்கூட ஏனைய அரசியல்வாதி மாதிரி எதிர்கட்சியிலேயே கூட ஒரு நிலைப்பாடும் ஆளுங்கட்சியில் ஒரு நிலைப்பாட்டிலையும் இருக்க இயலாது. அதனால் அவர்கிட்டாலும் உங்களுக்கு தீர்வு கிடைக்காது. அவருடைய நேற்று முதநாத்துடைய அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட ரெட்ட முகமாக தான் இருக்குது. ஒரு கட்டத்தில் செல்றாரு இது உங்களுக்கு வரணும் என்று, ஒரு கட்டத்தில் செல்றாரு வரக்கூடாதுன்னு சொல்லி. அதனால் தயவு செஞ்சு இந்த போராட்டத்தில் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியவங்க, பிறகு உங்களோட ப்ரொவின்ஸில் இருக்கக்கூடியவங்க, கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களோட கைகோர்க்கணும். அதற்கு முதற்கட்டமாக நாங்கள் பல அமைப்புகளோட சிவில் அமைப்புகளோட நேற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கிறோம். அதில் வரவேற்கத்தக்க விஷயம், உங்களோட கிண்ணியா ஜமியத்துலமா கூட மிக உறுதியாக இருக்கிறாங்க நீங்கள் அநீதி இழைக்கப்பட்ட சமூகம் என்ற விஷயத்தில். அப்போ அந்த அடிப்படையில் முதற்கட்டமாக நீங்கள் அவர்களோடையும் கலந்து ஆலோசித்து இந்த வெள்ளிக்கிழமை உங்களோட டிஸ்ட்ரிக்டில் சுமார் 50க்கு மேற்பட்ட ஜும்மா பள்ளி இருக்குது. எல்லா ஜும்மா பள்ளிக்கும் குறையாம 150-200 பேர் தொலை வருவாங்க. சில பள்ளியில் 500,000 பேரும் வருவாங்க. ஆக குறைஞ்சது 10% ப்ரொட்டஸ்ட்டில் கலந்து கொண்டாலும் 100 பேர் ஒரு பள்ளியில் வெளியே நிற்பீங்க. அதுக்கு போர்டு அடிச்சு தரோன்னு சொன்னால் நாங்கள் தயாராகிக்கிறோம், போர்டு அடிச்சு தரோம். நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லா பள்ளி வாசல்லையும் ஜும்மாக்கு போகிற இந்த காணியை மீட்கிறதுக்கு உண்டான ஒரு போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பிங்க, பிறகு உங்களோட கிழக்கு மாகாணத்தில் செய்யுங்க. நாங்கள் அதற்கு பிறகு 3வது வாரமாக கொழும்புல 10,000 சிக்னேச்சர் செய்து தருவோம். ஜனாதிபதியை கொடுக்கறதுக்கு 10,000 சிக்னேச்சர் நாங்கள் ஒரு வாரத்தில் செய்து தருவோம். அதை எங்களால் செய்யலும் இன்ஷா அல்லாஹ். அதை செஞ்சு தாரோம் கொழும்புல. நீங்கள் இந்த கட்டமாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஜனாதிபதி ஊடாக இந்த பிரச்சனையை முடிக்கலும். சில நீதிமன்ற உத்தரவுகள் இருந்தாலும் சில இடத்துக்கு ஜனாதிபதியுடைய அதிகாரம், பார்லிமெண்ட் பவர், 2/3 மெஜாரிட்டி, இது போதும் உங்களுக்கு இந்த காணியை தர்றதுக்கு. அதனால் அரசாங்கத்திட்ட கேட்டுக்கொள்கிறேன், உங்களோட டிஸ்ட்ரிக்ட் மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன், ஒத்துமையாக இந்த மக்களுக்காக ஏனைய பிரச்சனைகளை 3வது 4வது இடத்துல வச்சுட்டு இப்போ பிரச்சனை முத்துநகர் மக்களுடைய விவசாயிகளுடைய உரிமையை மீள பெற்றுக் கொடுக்கிறது தான் என்றதை கேட்டுக்கொள்கிறேன். வசலாம். இந்த விவசாயிகளான நாங்கள் இன்றைய தினம் தொடர்ந்த எங்களுடைய சத்தியாகிரக போராட்டமாக 20வது நாளில் நாங்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் எங்களுக்கு கொழும்பிலிருந்து வந்து எங்களை வலிச்சேர்க்கும் முகமாக அமைப்பு கலந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இங்கே வேண்டிக்கொள்வது, எங்களுக்கு எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய பல கஷ்டங்கள் இன்னல்களுக்கு மத்தியில் இங்கே நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக, அதாவது எங்களுடைய நிலத்தை மீட்டு தாருங்கள் என்று நாங்கள் இங்கே எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். கௌரவ பிரதம மந்திரி அவர்களை சந்தித்த போது அவர்கள் எங்களுக்கு 10 நாளில் கூறுவதாக அவகாசம் கேட்டிருந்தும் இங்கே இருக்கின்ற அரச பிரதிநிதிகளுக்கு இந்த விவசாயிகளுடைய தகவலை திரட்டிக் கொள்வதில் அவர்களுக்கு நாட்கள் போதாமையின் காரணமாக இம்மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் அவகாசம் கேட்டிருக்கின்றார்கள். ஆக 20ஆம் தேதிக்குள் எங்களுக்கு சாதகமான ஒரு நல்லொரு பதிலை தர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஏனெனில் நாங்கள் இந்நேரம் விதைத்து ஒரு கிழமை ஆகியிருக்கும். அந்த விதைப்பு என்றது எங்களுக்கு ஒரு 6 மாதங்களுக்கு பின்னால் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமான தொழில்தான் அந்த வேளாண்மை செய்தல் என்பது. ஆகவே நாங்கள் இப்போ விளைச்சலும், அதாவது விதைக்காமலே நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறோம். எனவே இதை கவனத்திலே கொண்டு பிரதமர் அவர்கள் எங்களுடைய வினாவுக்கான உத்தரவை நீங்கள் விரைந்து தருமாறு பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பகுதியில் அவங்கள விவசாய நடவடிக்கைகளை கொண்டு வருகின்றார்கள். 1980ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு இது வராய போர்ட் அத்தாரிட்டியுடைய காணியாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அப்படி இருந்தாலும் தொடர்ச்சியாக அவங்க இந்த காணியில விவசாயம் செஞ்சு வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த இருக்கிற அமைச்சர்கள் விலங்கல்ல சட்டவிரோதமான விஷயம் என்று, அப்ப சட்டவிரோதமான விஷயத்துக்கு நீங்க ஆர்ப்பாட்டத்துக்கு துணை போனீங்க. இப்ப சட்டவிரோதம் சட்டம் பத்தி பேசுறீங்க. அப்ப அதே மாதிரி நீங்க இந்த விவசாய மக்களுடைய ஒரு விழாக்கு கூட வந்திருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு சட்டம் தெரியவில்லையா? இப்ப உங்களுக்கு சட்டம் தெரிய வருது. அப்ப சட்டத்தை பார்த்து தெரிஞ்ச சுட்டித்தான மக்கள் உங்களுக்கு வாக்களித்தாங்க. முஸ்லீம் அரசியல்வாதிகள் உங்களை ஏமாத்துங்க அடைத்து சுட்டித்தான மக்கள் உங்களுக்கு வாக்களித்தாங்க. அப்ப அந்த மக்கள் திரும்ப போக காரணம் முஸ்லீம் கேபினெட் ஒன்று கிடைக்கல சுட்டி நீங்களே தான் முஸ்லீம் அமைச்சர்களுக்கு, முஸ்லீம் அரசியல்வாதிகளுக்கு ஸ்லோகன் எடுத்து கொடுத்தீங்க. அப்ப இதே ஒரு ஸ்லோகனாக மாற்ற வேணும். இதை உங்களுக்கு நிவர்த்தி செய்ய முடியும். இந்த நாட்டுடைய கொடூரமான யுத்தம் நடந்தது.
அந்த யுத்தம் நடந்த காலப்பகுதியில் கூட இந்த காணியை விட்டு விடல. காணியில விவசாயம் செய்தாங்க, இந்த நாட்டுக்காக பாடுபட்டாங்க. நீங்க ஒரு பிழையான அணுகுமுறை வந்து கொடுக்க வேணும். இந்த நாட்டில யுத்தம் செய்த மக்களுக்கு தான் எல்லாம் என்று கொடுக்க வேணும், பிழையான அணுகுமுறை கொடுக்க வேணும். இந்த நாட்டு இராணுவத்தோட இருந்த மக்களை இராணுவம் விரட்டுது, விவசாய நிலங்களை விவசாயம் செய்யும் பொழுது விரட்டுகிறது. அப்ப அது நியாயமா? அது நியாயம் இல்ல, அது அநியாயம். விவசாயம் செய்யும் மக்கள் விவசாயம் செய்யும் காலங்களில் அதை செய்ய விடாமல் இப்ப நீங்க சொல்றீங்க தொத்தபா மாதிரி என்ன சொல்றீங்க? இப்ப விவசாயம் நடக்குது இல்ல, அதை சுட்டி அது கொண்டு செய்யலாண்டு. அதே மாதிரி இன்னொரு கதையோடு நீங்க சொல்றீங்க, துறைமுக அதிகார சபையில மக்கள் குடியிருந்திருக்கிறாங்க, அவங்களுக்கும் நாங்க அதை மீட்டெடுக்க நடவடிக்கைகளும் செய்யிருக்குது. அப்ப இதே உங்களுக்கு செய்யலாம், உங்களுக்கு 3-2 பெரும்பான்மை கொடுத்திருக்குது. அதை சுட்டி அரசாங்கத்துக்கு நாங்க சொல்றோம், ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்க சொல்றோம், ஜனாதிபதி இந்த விடயம் சம்பந்தமாக தெளிவாக இருப்பார் என்று நம்பிக்கை கிடைக்குது. இவன் இந்த பிராதேசியத்தில் உள்ள சில அரசியல்வாதிகள் பூகோள பின்னணியில வேலை செய்யறாங்க, பூகோள ஒரு அஜெண்டாக்கு வேலை செய்யறாங்க. அதை சுட்டி இந்த சகோதரர் எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், உங்கள் மீது இந்த நாட்டு முஸ்லிம் மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளார்கள். அதனால் தான் முஸ்லிம் அரசியல்வாதிகளை அவங்க தள்ளிவிட்டு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு முஸ்லிம் அரசியல்வாதிகள் இவங்களை கைவிட்டிருக்கிறாங்க. அப்ப இவங்களை கைவிட்டு இருக்கின்ற இவங்களுக்கு யாரு ஆறுதல் சொல்வது? அதனால் தான் கொழும்பு கடந்து இங்க வந்திருக்கிறோம். இந்த மாவட்டத்தில் இருக்கிற சிவில் அமைப்புகள் உலமாக்களுக்கு நாங்கள் வேண்டுகிறோம், இந்த போராட்டத்தோட கைகோருங்கள், இந்த மக்களுக்கு விடுதலை எடுத்துக் கொடுங்கள் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். உயர்பீட உறுப்பினர், இப்போ இந்த முத்துநகர் மக்களுடைய இந்த காணி பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் கொழும்புலேருந்து இங்கே வந்து பேசுகிறோம். இப்போ இதில் எங்களோட முன்னாள் பேசின அனைவரும் இந்த முத்துநகர் பிரச்சனை சம்பந்தமான ஃபுல் டீட்டெயில்ஸை பேசியிருந்தாங்க. நான் அது சம்பந்தமாக சுருக்கமாக சொல்கிறேன்னாண்டா, முத்துநகரில் வந்து 800 ஏக்கர் காணி, இந்த 800 ஏக்கர் காணி முஸ்லீம் மக்களால் செய்யப்பட்ட காணி. அதில் குளங்கள் ஒரு 4-5 குளங்கள் இருக்குது. அந்த 800 ஏக்கரும் வரம்பு கட்டி விவசாயம் செஞ்சு அது வாழ்வாதாரமாக வாழ்ந்த மக்கள் தான் இப்போ இங்கே இந்த நடு ரோட்டுக்கு வந்திருக்கிற மக்கள். இதில் இப்போ என்னென்னா, அந்த இந்தியன் கம்பெனியால் அதில் 2 குளம் மூடப்படுவது. நாங்கள் போய் அந்த இடத்த பார்த்தோம். ஒன்று முத்துநகர் குளம், இன்னொன்று தாரவட்டுவா குளம். முத்துநகர் குளம் மூடப்பட்டுட்டு முழுசா, இது அரசாங்கத்துக்கு விரோதமான செயல். 2வது தகரவட்டுவா குளம் மூடப்பட்டு கொண்டிருக்கு. இப்போ தற்போது மூடப்பட்டு கொண்டிருக்கு. சகல வரம்புகளும் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இந்த மக்கள் ஏற்கனவே விவசாயம் செஞ்ச மக்களை இந்த போகம் செய்ய விடலை. அது போலீஸ் ஆர்மி எல்லாரும் சேர்ந்து தடுத்து உங்களை பிடிச்சி ரிமாண்ட்லையும் போட்டாங்க. அதே நேரத்தில் அந்த முத்துநகர் பாதிக்கும் அந்த மெயின் கொழும்பு ரோட்டுக்கும் இடையில் 90 ஏக்கர் காணி தமிழ் மக்களுக்காக ஆல்ரெடி தமிழ் அரசியல்வாதிகளால் அது ஒதுக்கப்பட்டு அதனுடைய சகல உரிமையும் கொடுக்கப்பட்டு விட்டது. அது கொடுத்த பட்சத்தில் இந்த 800 ஏக்கர் முஸ்லீம் மக்களுக்குரியது எந்த அரசாங்கம், அதாவது சென்ற அரசாங்கமும் சரி முஸ்லீம் தலைவர்களாலும் சரி எவராலும் இதை எடுத்து கொடுப்பல்ல. இப்போ நான் ஒரு வினயமான ஒரு வேண்டுகோள் நம்மளோட மக்கள்கிட்ட என்ன வைக்கிறேன்னு சொன்னால், இது சம்பந்தமாக நாங்கள் சிவில் அமைப்புகளோட கிண்ணியாக பேசியிருக்கோம், உலமாசாவோட பேசியிருக்கோம். எங்களுக்கு வேணும் இந்த மக்கள் இப்போ 300-350 குடும்ப மக்கள் வந்து இன்றைக்கு நடு ரோட்டுக்கு வந்தாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் இல்லை. இப்போ இந்த போராட்டம் கிட்டத்தட்ட 20 நாளாக நடந்து கொண்டிருக்காங்க. உங்களுக்கான வாழ்வாதாரம் சாப்பாடு உணவு டென்ட்னு எதுவுமே இல்லை. இதை நம்மளோட சமூகம் கவனிக்குதில்லை, முஸ்லீம் சமூகம் கவனிக்குதில்லை. இது சம்பந்தமாக நாங்கள் சிவில் அமைப்போட பேசியிருக்கோம். எதிர்வருங்காலங்களில் கிழக்கு மாகாணம் முழுதும், கிழக்கு மாகாணம் முற்றாக ஒரு பள்ளிவாசல் ரீதியாக ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த மக்களுக்கு சார்பாக நடத்தப்படணும். எங்களோட இந்த பிரச்சனை தேசியமயமாக்கப்படணும். சாதாரண ஒரு 300 மக்களோட பிரச்சனை இல்லை இது. ஸோ அதுக்குரிய ஏற்பாடு நாங்கள் செய்கிறோம். அதுக்கு மேலான ஜனாதிபதியை மீட் பண்ணுறதுக்கு நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் செஞ்சுக்கோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பிரச்சனையை இதோட விடக்கூடாது. எங்களோட சமூகம் முன்னுக்கு வரணும், இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கணும், அனைவரும் போராட்டத்தில் இணையணும். கிழக்கு மாகாண மக்கள் மட்டுமில்லை, முழு இலங்கை முஸ்லீம்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளணும், இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கணுன்றதை மிகவும் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.